மட்டும் தான் முடியும். அவர் தான் வருங்கால சிஎம். அவர் தான் சிஎம். வருங்கால சிஎம் என்ன, அவர் தான் சிஎம். மக்களே நம்பிக்கையா இருங்க, நல்லதே நடக்கும். மாண்புமிகு ஆளுநர் அருளேக்கர் அவர்களே, அதாவது மெஜாரிட்டியில ஒரு மனுஷன் வந்து 108 சீட்ல ஜெயிச்சிருக்காரு. அதாவது நீங்க 118 சீட்டு இருந்தாதான் நாங்க ஆட்சி அமைக்க ஒத்துப்போன்னு சொல்றீங்க. தப்பு கிடையாது, கரெக்டு தான். நீங்க சட்டப்படி போறீங்க, இல்லைன்னு நாங்க சொல்லல. ஆனா இதுக்கு முன்புலாம் நிறைய விஷயங்கள் இது மாதிரி நடந்திருக்கு. மெஜாரிட்டியில வந்து 118 110 வந்து ஜெயிச்சிருக்காங்க. அந்த டைம்லாம் வந்து ஆட்சி அமைக்க பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. அதாவது அவர் என்ன சொல்றாரு, விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பெரும்பான்மையை நான் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் என்னோட பெரும்பான்மையை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அதே மாதிரி வாய்ப்பு கொடுங்க. அவர் பெரும்பான்மையா வந்து அவர் வந்து நிரூபிக்கல அப்படிங்கிற பட்சத்துல அவர் ஆட்சியை கலைச்சிட்டு நீங்க வேற ரீஎலெக்ஷன் கூட வைங்க, தப்பு இல்லை. ஆனா அந்த மனுஷனுக்கு எவ்வளவுலாம் சோதனை பாரு. அதுவும் சுத்தி உள்ளவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்மளை தவிர்த்து இந்த தமிழ்நாட்டை ஆள எவனும் வர முடியாது, எவனும் விட மாட்டோங்கிற ஒரு மிதப்புல இருந்தாங்க. குடும்ப அரசியல் பண்ணிக்கிட்டு அப்போ பேரம் அப்படின்னு அந்த மிதப்புல இருந்துட்டாங்க. புரியுதா இல்லையா? இல்ல நீ இல்லைன்னா நான் இல்லைன்னா நீங்கிற ஒரு இதை வந்து மக்கள் மத்தியில நம்ம திணிச்சிட்டோம். நம்மளை மீறி அவன் உள்ள புதுசா ஒருத்தன் வந்துட முடியாதுன்னு நினைச்சிட்டாங்க. அதை மீறி ஒருத்தன் வந்து சாதிச்சு காமிச்சிட்டான்ல, அது சில பேருக்கு வயிற்றுச்சல் பொறுக்கல. அதனாலயே வேண்டி அவரை என்னென்ன பாடலாம் படுத்த முடியுமோ தளபதி விஜய் அவர்களை மேல ஒருத்தர் இருக்கா, கண்டிப்பா கடவுள் பார்த்துட்டு இருக்கான். நல்லது. அதனாலதான் வந்து இவ்வளோ ஒரு 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு இத்தனை மக்கள் சப்போர்ட் கிடைச்சி ஒருத்தர் மெஜாரிட்டியில ஜெயிக்க முடியுதுன்னா அது கடவுளோட சித்தம் தான். அது இல்லாம ஒருத்தனால இது இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு, இந்த ஒரு புரட்சியை வந்து உருவாக்க முடியாது. அது தளபதி விஜயால மட்டும் தான் முடியும். அவர் தான் வருங்கால சிஎம். அவர் தான் சிஎம். வருங்கால சிஎம் என்ன, அவர் தான் சிஎம். மக்களே நம்பிக்கையா இருங்க, நல்லதே நடக்கும். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?